இங்க ஒரு சின்ன பையன் தன்னோட அம்மாவை பார்க்க போறதுக்காக அவனோட அங்கிள் கூட போயிட்டு இருக்கான். போற வழியில எந்த காருமே நிக்காதனால அவங்க அங்கிளும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதாவது ஒரு ஆணி எடுத்து ரோட்ல வை, ஏதாவது வண்டி நிக்கும்ல, அப்படியே அவங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்களும் போற வழியில ஆணியை வச்சு பார்த்தா அந்த வண்டி அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துதான் மிச்சமா போச்சு. இந்த மாதிரி பண்றதுல ரொம்ப தப்பு. இருந்தாலுமே அவங்க யாருமே நிறுத்தாதனால இதுதான் பண்றாங்க. மறுபடியும் இன்னொரு வண்டிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா தூரத்துல இருந்து ஒரு வேன்காரர் இதை பார்த்துட்டு, தயவு செஞ்சு இந்த வேலை எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன லிஃப்ட் தானே வேணும், வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நான் நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போய் அவங்களையும் அந்த இடத்துல டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த பையனும் எப்படியும் அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கிட்ட பேசலான்ட்டு போறான். ஆனா அதுக்குள்ள அவங்க அம்மாவுக்கு தனியா ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அவங்க அம்மாவோட சந்தோஷத்தை கெடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பையனும் திரும்பி ரிட்டர்ன் போலாம் அப்படின்ற மாதிரி சோகமா வந்துட்டு இருக்கான். இது தெரிஞ்ச இவனோட அங்கிளும் இந்த பையனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம அங்க 2 பைக் இருக்கும், அந்த பைக்ல ஒரு கீ செயினை பார்த்துட்டு இந்த கீ செயினாச்சும் அவங்க கிட்ட கொண்டு போவோம்னு சொல்லி அந்த வண்டி ஓனர் கிட்ட சாதாரணமா நல்லா சிரிச்ச மாதிரி பேசி எப்படியோ அந்த கீ செயினும் வாங்கி அந்த குட்டி பையன் கிட்ட போய் கொடுக்கறாரு. அது கொடுத்தது மட்டும் இல்லாம, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கீ செயின்ல இருக்கிற மணி அப்படியே ஆட்டினா அதுல இருந்து ஒரு ஜீனி வந்து உன்னோட கஷ்டத்தெல்லாம் போக்கிடும் சொல்லி அந்த பையன் படுற கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக இவரும் இந்த மாதிரி பண்றாரு. சரி, இவங்க எல்லாம் பசிக்கு என்னதான் பண்றது அப்படின்றதுனால அங்க சோளக்கதிரை ஒரு தோட்டத்துல தான் திருடுறாங்க. இவங்கள ஒரு வேன் டிரைவர் டிராப் பண்ணிருப்பாருல, அவரும் அதே தோட்டத்துலதான் அந்த சோளத்தையும் திருடுவாரு. இப்படியே இவங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இருந்தாலுமே அந்த பையனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சரி அங்க வா நம்ம போய் மீன் பிடிக்கலாம்னு சொல்லி ஒரு குட்டி குளத்தை கூட்டிட்டு போறாங்க. இந்த பையனும் ஆசையா மீன் பிடிக்கலான்னு மீன் தூண்டில போடுறான். ஆனா மீனே மாட்ட மாட்டேங்குது. அப்பதான் அந்த பைக்ல போன 2 பேரும் வந்து, தம்பி இங்க மீன்லாம் வராதுப்பா, இது சும்மா சாதாரண தண்ணிதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதை கேட்ட அந்த பையனுமே ரொம்ப சோகமாயிடுறான். உடனே அவங்க அங்கிளும் சும்மா இல்லாம, அதான் நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, நீங்க போய் மீன் மாதிரி ஆக்ட் பண்ணுங்க, இவன் வந்து தூண்டில பிடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்கேத்த மாதிரி ஒருத்த மீனாவும் இன்னொருத்த ஆக்டோபஸாவும் மாறிடுறாங்க. உடனே அந்த பையனும் சிரிக்கவும் ஆரம்பிச்சிடுறான். உடனே இவங்களோட பசிக்காக தோட்டத்துல ஒரு தர்பூசணி பழமும் இருக்கு, அதை கட் பண்ணி எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த பையனோட சோக கதையை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னோட அம்மாவை நினைச்சு சோகமா அந்த பையனை இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை அந்த வேதனைய மறக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட கஷ்டத்துல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நமக்கு உறுதுணையா இருந்திருப்பாங்க. அவங்கள நினைச்சாலே நமக்கு பெருமையா தான் இருக்கும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.